தோட்டம், கார்டன். வணக்கம் குழந்தைகளே, மறுபடியும் நான் தான். உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு உங்களை நான் இப்ப கூட்டிட்டு போக போறேன். அந்த இடம் என்னன்னு யூகிக்க முடியுதா? நானே சொல்லிடுறேன், அது ஒரு தோட்டம். கார்டன், தோட்டம். தோட்டம் அதாவது கார்டன்னா என்னன்னு தெரியுமா? வீட்டுக்கு முன்னாலேயோ பின்புறத்திலேயோ இருக்கிற காலி இடத்துல பழங்கள், காய்கறிகள், பூச்செடிகள்னு வளர்ப்பாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு தான் தோட்டம்னு பேரு. வாங்க, நாம பல வகையான பிளான்ட்ஸ் அதாவது செடி கொடிகளை பார்க்க போலாம். அதோ அங்க சிவப்பா அழகா ஒரு பூ இருக்கு பாருங்க. அத சுத்தி நிறைய முள்ளு அதாவது தான் இருக்கு, கவனிச்சிங்களா? அந்த அழகான பூவை ரோஜான்னு சொல்லுவாங்க, அதாவது ரோஸ். ரோஜா பூக்கள் நல்ல வாசனையா இருக்கும். அந்த ரோஜா செடிக்கு பக்கத்துல வெள்ளை வெள்ளையா நிறைய பூக்கள் மலர்ந்திருக்கு பாருங்க. அந்த வெள்ளை பூக்களை மல்லிகைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஜாஸ்மின். மல்லிகை, மல்லிகை பூ வெள்ளை நிறத்துல இருக்கும், நல்ல வாசனையோட இருக்கும். அங்க அழகழகா அல்லிப்பூவும் தாமரை பூவும் அந்த குட்டையில பூத்திருக்கு பாருங்க. தாமரை அதாவது லோட்டஸ் பொதுவா இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். சில தாமரை பூக்கள் வெள்ளை நிறத்திலையும் இருக்கும். லில்லி, அல்லி. அல்லிப்பூ அதான் லில்லி. தாமரை பூவை போலவே தண்ணீர்ல தான் வளரும். தோட்டம் பூரா நம்மள வெயில் தாக்காம நிழல்லா இருக்கு பாருங்க. அதுக்கு காரணம் இங்க இருக்கிற மரங்கள் தான். முதல்ல இருக்கிற 2 மரமும் தென்னை மரம். அதோ தோட்டத்துக்கு மூலையில பெருசா ஒரு வேப்ப மரம் நிக்குது பாருங்க. அது தவிர வாழை மரமும் இருக்கு. தென்னை மரம் அதான் கோகனட் ட்ரீ. இதுல இருந்து நமக்கு இளநீர் கிடைக்குது. அந்த இளநீர் சுவையா மட்டும் இல்ல, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் அது ரொம்ப நல்லது. நீம் ட்ரீ, வேப்ப மரம். வேப்ப மரத்துல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. வாழை மரம், பிளான்டைன் ட்ரீ. வாழை மரத்துல ஒவ்வொரு பாகமுமே மனுஷங்களுக்கு உபயோகமானதுதான். அந்த பக்கமா கொஞ்சம் வளைஞ்சு நிக்கிற மரம் மாதுளை மரம். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது பப்பாளி மரம், அததான் பப்பாயா ட்ரீன்னு சொல்லுவாங்க. மாதுளை மரம், பொமோகிரானட் ட்ரீ. இந்த மாதுளை மரத்துல நிறைய மாதுளம்பழம் இருக்கு பாருங்க. இந்த பழத்துக்குள்ள சிவப்பு சிவப்பா நிறைய மாதுளை முத்துக்கள் கிடைக்கும். சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையாவும் இருக்கும். இங்க இருக்கிற மரம் செடி கொடிகளுக்கு தண்ணீர் வரதுக்காக அழகா பாதை அமைச்சிருக்காங்க பாருங்க. குழந்தைகளே, நீங்க எல்லாம் உட்கார்ந்து தோட்டத்தை அழக பார்த்து ரசிக்க அங்கங்க பெஞ்ச் போட்டு வச்சிருக்காங்க. பப்பாளி மரத்துக்கு அடுத்ததா இருக்கிறது துளசி செடி, துளசி பிளான்ட். துளசி செடிக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இது பச்சை நிறத்துல இருக்கும். இங்க ஒரு கிணறு இருக்கே, ஓ இது ரொம்ப ஆழமா இருக்கு. இந்த கிணத்துல இருக்கிற தண்ணீர் தான் இங்க இருக்கிற செடி கொடிகளுக்கு பயன்படுதுன்னு நினைக்கிறேன். தோட்டம் நிறைய வளர்ந்திருக்கிற புல்லெல்லாம் இந்த தோட்டத்துக்கு இன்னும் அழகா கூட்டுது. கிணறு, நமக்கு வேண்டிய தண்ணீர் கிடைக்க இந்த கிணறு அதாவது வெல் ஒரு ஆதாரமா இருக்கு. கிராஸ், புல். சின்ன சின்னதா பச்சை நிறத்துல இந்த புற்கள் தரையில நிறைய முளைக்கும். தோட்டத்தை சுத்தி பாத்தீங்க இல்லையா? இந்த அனுபவம் உங்களுக்கு இனிமையா இருந்ததா? என்ன மாதிரியே உங்களுக்கும் இது மகிழ்ச்சியா இருக்கும்னு நம்புறேன். வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.